பண்றாரு. காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாரு. காவேரி வந்து இவர் எதுக்கு இந்த டைமில் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்கு இப்போ கால் பண்ணீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து எடுத்துட்டல, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு காவேரி, நீங்கள் சொல்கிறது எதையும் கேட்க நான் தயாராக இல்லை, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீங்க, போகிற இடத்துக்குலாம் வரீங்க, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. சரி காவேரி, அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனை காவேரி, ப்ளீஸ் காவேரி, நீ இல்லாமல் என்னை யார் பார்த்துப்பா சொல்லு அப்படின்றாரு. சரி உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை அப்படின்னோடனே, இல்லை காவேரி சமைக்கணும்னு ஆரம்பிச்சேன்னா, நீ உனக்கே தெரியும்ல கையில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன், அதனால் கை ரொம்ப வலிக்குது, என்னால் சமைக்கவே முடியல, சரியாகவே செய்திடல காவேரி. சரி ஹோட்டலில் வாங்கி தான் பிரியாணி சாப்பிடுவீங்களா, வாங்கி சாப்பிடுவேன்னு நீ ஏன் சொல்லு, 3 வேளை பிரியாணி சாப்பிட்டா வயிறு என்னத்துக்கு ஆகுறது, உனக்கு தெரியாதா அப்போல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னோடனே, இப்போ நான் என்ன தாங்க பண்ணும், ப்ளீஸ் காவேரி கொஞ்சம் சமைச்சு கொடுத்துட்டு போயேன், யாருக்கும் தெரியாமல் 10 நிமிஷம் ஏதாவது சின்ன டிஷ் பண்ணி கொடுத்துட்டு போனேன்னு, எனக்கு அது போதும் காவேரி ப்ளீஸ் டி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அதெல்லாம் நான் வரமாட்டேன், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணாதீங்க, எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகிடும், நான் அதெல்லாம் வர முடியாது, உன் புருஷன் இங்கே பசியோடு இருக்கான், போ போ நீ போய் நல்லா சாப்பிடு, எனக்கு இடம் வந்தது சாப்பிடுமா நான் வச்சிடறேன் அப்படி சொல்லிட்டு வச்சிடறாரு. ஏங்க அப்படி சொல்லிட்டு இது என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே காவேரி வந்து யாருக்கும் தெரியாமல் அம்மா எங்கே போனாங்க, ஐயோ அம்மா இல்லை நல்ல காலம், இப்போ போயிட்டு நம்ம வந்து சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பதுங்கி பதுங்கி வராங்க. என்னடி இது புருஷனை பார்க்க பதுங்கி பதுங்கி வர பொண்டாட்டி நீயா தாண்டி இருப்ப, நான் வந்து உன்னோட லவ்வர் இல்லடி புருஷன்டி அப்படின்றாரு. ஓவராக பேசாதீங்க, சரி என்ன சமைச்சிங்க, என் காய்கறிலாம் கட் பண்ணிங்களா அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கட் பண்ணல, ஒன்றுமே சமைக்கல, சும்மாவே எனக்கு கூப்பிட்டீங்களா, இங்கே பாரு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன், நான் கட் பண்ணலாம் தான் நினச்சேன், பார்த்தலாம் கையில் அப்படின்னோடனே, இதுதான் உங்களை கட் பண்ணதா கையே உங்களை அப்படின்னோடனே, சரி சரி இருங்க நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சமைக்கிறாங்க. விஜய் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. காவேரி வந்து சும்மாவே கிள்றது, அதுக்கப்புறமா வந்து லைட்டாக கொஞ்சிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அமைதியாக இல்லை, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது, அப்படியே சுட சுட வச்சிடுவேன் அந்த கரண்டி அப்படின்றாங்க. ஐயோ அம்மா தாயே வச்சிடாத அப்படின்றாரு. உடனே வந்து சிரிக்கிறாங்க காவேரி. அப்பா என் பொண்டாட்டி சிரிச்சிட்டேன், எனக்கு அது போதும் அப்படின்னு, நான் ஒன்றும் அதுக்காக சிரிக்கல, நீங்கள் பண்ணுற அட்டகாசத்துக்கு சிரிச்சேன் அப்படின்றாங்க. உடனே வந்து சரிடி சமைச்சிட்டியா அப்படின்னா, சமைச்சிட்டேன், சரி சரி சமைச்சிட்டேன் கரெக்டு, அப்படியே ஊட்டி விட்டு போகலாம்ல புருஷனுக்கு, கையில் தான் அடிபட்டுருக்கல, அதெல்லாம் முடியாது, சமைக்கிறது தான் வந்தேன், ஊட்டி விட்டு போடுவாமே, ஊட்டி விட்டு ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னோடனே, ஸ்பூன் இருக்குல்ல அதை வச்சு சாப்பிடுங்க அப்படின்றாங்க. இப்படி பண்ணிட்டு இது நியாயமா, எத்தனை வாட்டி உனக்கு நான் ஊட்டி விட்டுருக்கேன் வீட்டில், மறந்துட்டியா காவேரி, இப்போ ஓவராக போயிட்டுருக்கீங்க, அப்புறம் சமைச்சதுக்கு ஏன்டா வந்தோன்னு வந்துட்டு ஆகிடும், ஐயோ அதெல்லாம் வேணா காவேரி, நீ வந்ததே போதும், சமைச்சு கொடுத்ததே போதும், சரி ஓகே நீ சமைச்சதை நீயும் நானும் ஒன்றா சாப்பிட்லாமே ப்ளீஸ் காவேரி, எவ்வளோ நாளாச்சும் ஒன்றா சாப்பிட்டா, அதெல்லாம் முடியாது, எங்கள் வீட்டில் பார்த்தா பெரிய பிரச்சனையாகவும், தயவு செய்து என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அப்படியே பதுங்கி பதுங்கி வெளியே போகிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து நம்ம விஜய் வீட்டிலேருந்து வரதை வந்து பார்த்துடுறாங்க. கங்கா என்ன பண்ணுறாங்க, உடனே காவேரி கையை பிடிக்கிறாங்க. காவேரி பயந்தே போயிடுறாங்க, அம்மாவும் நினச்சிட்டாங்கக்கா அப்படி சொல்லிட்டு பதறி போகிறாங்க. என்னடி விஜய் வீட்டிலேருந்து வர என்ன கதை உண்டு, உன் புருஷன் வீட்டுக்கு மறுபடியும் போயிட்டியா அப்படின்னு. அக்கா இல்லைக்கா, அது வந்து அவர் கையை கட் பண்ணிக்கினார் அவர். சரி அதுக்கு என்ன பண்ணு மேடம், என்ன பண்ணீங்க, இல்லைக்கா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருக்கா, சாப்பாடு கூட இல்லாமல் இன்றைக்கி கூட சாப்பிடல தெரியுமா, பாவம்க்கா அவர் எப்படிலாம் சாப்பிட மனுஷன் உனக்கே தெரியும்ல, இப்படிப்பட்ட மனுஷன் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதுக்காக தான் போயிட்டு கொஞ்சமாக்கா ஒரு 10 நிமிஷம் தான் சமைச்சு கொடுத்தேன்க்கா. இப்போ தாண்டி ஆரம்பிச்சிருக்க, உள்ளே போய்ட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ என்னென்ன பண்ண போறியோ எனக்கே பயமாக இருக்குடி, இந்த விஷயம் வந்து அம்மாவுக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான், அக்கா ப்ளீஸ்க்கா அம்மா கிட்ட சொல்லிடாதக்கா, அவட கெஞ்சி கேட்குறேன்க்கா ப்ளீஸ்க்கா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து யோசிக்கிறாங்க நம்ம கங்கா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, காவேரி வந்து அவங்க புருஷனை அவ்வளோ விரும்புகிறா, அவ்வளோ நேசிக்கிறா, அவள் எப்படி விட்டு கொடுப்பா, ஏன் இந்த அம்மா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது, வேறு வழியே கிடையாது, அம்மா கிட்ட பேசி எப்படியாவது காவேரி விஜய் ஒன்றா சேர்க்கணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கங்கா என்ன பண்ணுறாங்க, நேராக குமரன் கிட்ட போயிட்டு, ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ட்டாங்க, என்ன கங்கா அப்படின்னோடனே, ஏங்க காவேரி விஜய் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, காவேரியை தான் விஜய் வந்து கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு, சரிங்க அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை, இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிக்கிறாரு.